ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குளிருக்கு இதமான ஒரு கார கொழுக்கட்டையும் சுவையான ஒரு நிலக்கடலை சட்னி தான் நம்ம பண்ண போறோம். கொழுக்கட்டை பண்றதுக்கு தேவையான அரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து எப்படின்னா, நீங்க கடையில வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் பண்ணியிருந்தீங்களாலுமே அதில் வந்து சின்ன சின்ன பூச்சி எறும்பு அதெல்லாம் கண்டிப்பா வந்து ஏதாவது இருக்கும். அதனால வந்து நல்லா சலிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன பாருங்க, இப்போ வந்து பாருங்க, லைட்டா அந்த டஸ்ட் இந்த எறும்பு பார்த்தீங்களா, எறும்பு இருக்குது. இது வந்து நம்ம மான்படின்னு சொல்லுவோம். இந்த மான்படிக்கு நான் 4 எடுத்துக்க போறேன். அரிசி மாவு கொழுக்கட்டைக்கு 4 படி எடுத்துக்க போறேன். இல்லை நல்லா தலை தட்டிட்டு மாவு நம்ம கழிச்சு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்ப மாவுல வந்து என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு தேவையான உப்பு, சால்ட்டுங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம், தேவையான பெருங்காயம், அப்புறம் வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து நான் வதக்கிட்டு போடுவேன். இருந்தாலும் கொஞ்சம் மிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் வந்து வறுத்து வச்சிருக்கேன். அதை வந்து என்ன பண்ணணும், நல்லா பொடிச்சணும். அதெல்லாம் உடச்சி விட்டுருங்க, நல்லா தூள் தூளா உடைச்சிடுங்க. இப்போ வந்து மாவுல வந்து இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுருங்க. இதெல்லாம் வந்து மாவுல வந்து நம்ம சேர்க்க வேண்டியது. சால்ட்டு சேர்த்துருக்கோம், அடுத்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கோம், அடுத்து மிளகாவை பொடிச்சு போட்டிருக்கோம். இப்போ நம்ம 2 எடுத்துருக்கோங்க. இதில் ஒன்று வந்து தேங்காயும், இன்னொன்று வந்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ நல்லா வறுக்க போகிறோம். வறுத்துட்டு மிக்சியில் ஒரு 2 செகண்ட் போட்டு எடுத்துக்கலாம். சரி வாங்க, நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கடலை வந்து நல்லா வறுப்படும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கறிகிடும், ஆனால் பருப்பு வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தாச்சுங்க. நல்லா கலர் வந்து மாறிட்டே வருது பாருங்க, நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க கலரு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாங்க, போதும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம தேங்காய் வந்து வதக்கணும். நம்ம வந்து தேங்காய் வந்து வதக்கிக்கோங்க. தேங்காய் வதக்கும் போது லைட்டாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் வந்து அது கொஞ்சம் நல்லா வதம் போகலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கும், அதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றுவாங்க. தேங்காய் வதக்கும் போது ரொம்ப லோலையும் வைக்க வேண்டாம், ஹைலையும் வைக்க வேண்டாம், நார்மல் இதில் வச்சுக்கோங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. எடுத்துடலாங்க. இப்போ 2யுமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை இங்கே வச்சிடலாம். மிக்சியில் இதை போட்டு ஒரு 2 செகண்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 செகண்ட்ஸ் தான் அரைக்கணும், அதுக்கு மேலே அரைச்சிடாதீங்க, ரொம்ப மாவாயிடும். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. இவ்வளோதான் அரைக்கணுங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பும் அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய் வந்து வதக்கி வச்சுட்டோம். இப்போ எண்ணெயில் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு 3 எண்ணெயில் போட்டுட்டு எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். அப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு அடுத்து நம்ம கொழுக்கட்டை மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிடலாங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாமே வறுத்து எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கடுகு போடுறேங்க. இப்போ கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிச்சோடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம வந்து மிளகாவும் சேர்த்துக்கணும், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த 2ஓட டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் நான் வந்து அந்த மாவோட கொஞ்சம் அந்த மிளகாய் வந்து பொடிச்சு போட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் கலரு தேங்காயோட தேங்காய் போட்டணும். தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கோம், அதோட சேர்த்துருங்க அந்த தேங்காவை. அடுத்து வந்து நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வறுத்து திரிச்சு வச்சோம் இல்லையா, அது வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இதை ஏன் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு 2 திரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம பெரியவங்க வந்து சாப்பிடும்போது இப்போ பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அது முழு பருப்பாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் நான் வந்து இந்த கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் வந்து கொஞ்சம் திரிச்சு போடுங்கன்னு நான் சொன்னேன். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா
வதங்கிட்டுங்க. நம்ம தண்ணி, இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். கொஞ்சமா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட்டு, பெருங்காயம் எல்லாமே நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் போட தேவையில்லை. தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த உடனே மாவு போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த மாவு வச்சுருந்தோம் இல்லையா, அதோட நம்ம வந்து பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் போல மிளகாய் பொடிச்சு போட்டோம். அதை வந்து நம்ம கொட்டி வச்சதுல இப்போ வந்து நல்லா கிளறணும். கொஞ்ச நேரம் தண்ணியிலே வச்சு நல்லா கிளறினீங்கன்னா தான் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் வந்து பத்தாம இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, நீங்க டக்குன்னு எடுத்து தண்ணி அதில் ஊற்றிடக்கூடாது. நான் அதுக்காக தான் உங்களுக்கு நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு, சப்போஸ் உங்களுக்கு தண்ணி காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி கொஞ்சம் வந்து உங்களுக்கு காணலை, தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு காணலைன்னா டக்குன்னு பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சிடுங்க. கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா கொதிக்க வச்சிருங்க. அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க தண்ணி அதில். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காணாமலே நான் அதில் வச்சேன். பத்தாவது வச்சுட்டு நீங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மாவு பாத்திரத்தை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு தண்ணியை வந்து நம்ம அதில் வந்து ஒன்று ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலர ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும் பார்த்துட்டு கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இப்போ ஊற்றிருக்கோம் இதில். அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த பாத்திரம் வந்து அடுப்பில் இருந்தால் தான், ஸ்டவ்வில் இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அவிய வைக்கிற பாத்திரத்துல மேலே அந்த பிளேட்டை வச்சுட்டு இதில் நல்லா இலையை போட்டுடலாம். இலையை போட்டுட்டு இப்போ வந்து கொழுக்கட்டை நல்லா பிடிச்சி வச்சிடலாம். நல்லா உருண்டையா, உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் நல்ல பெரிய உருண்டையாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெரிய உருண்டையாகவும் பிடிச்சிக்கணும். நான் கொஞ்சம் நார்மலாக பண்ணுறேன். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துருங்க. மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். நல்லா வேகட்டும். கொழுக்கட்டை அவிஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுவையான வேர்க்கடலை சட்னி நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். வேர்க்கடலை 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்க வேணும்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 3 பத்தை தேங்காய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் புளி, 2 வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ இதை மிக்சியில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு அரைக்கிறதுக்கு தேவையான சால்ட்டு, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிட்டு கொழுக்கட்டை வந்து அவிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவிஞ்சிட்டுங்க, நல்லா அவிஞ்சிட்டு. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு இல்லையா, சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ குளிருக்கு இதமான கார கொழுக்கட்டையும் அதுக்கு சுவையான வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆகிட்டு வாங்க உண்டு மகிழலாம்.